இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை எபேசியர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஒரு அருமையான வார்த்தை. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா தான் தேவன், அவருக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பிதா தேவன்னா நமக்கும் பிதா தேவன் தான். ஏன்னா நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள். நம்ம மூத்த சகோதரர் நமக்கு அவர் தான். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்களாக நம்ம இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் பிதா யார்? தேவன். அப்போ நமக்கும் பிதா தேவன் தான். தேவனுக்கு சோஸ்திரம், இயேசு கிறிஸ்துவுக்கு சோஸ்திரம், பிதாவுக்கு சோஸ்திரம், ஆவியானவருக்கு சோஸ்திரம் என்று சொல்லி நாம் திரியேக தேவனை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அவர் என்ன செய்யறாருன்னா, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் அப்படிங்கும்போது உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலக ஆசீர்வாதங்களும் உண்டு, உன்னதமான ஆசீர்வாதங்களும் உண்டு. உன்னதமான ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய வரங்கள், வல்லமைகள், கனிகள், இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தான் நம்ம பார்த்துட்டு ஏமாந்துட்டு இருக்கோம். அதுதான் ஆசீர்வாதம். ஒருத்தனுக்கு கார் இருந்தால், பங்களா இருந்தால், வீடு இருந்தால், எல்லாம் நகைகள் இருந்தால், சொத்து சுகம் இருந்தால் அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டோடைய பார்வையில் அது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், ஆவிக்குரிய உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ சகல ஆசீர்வாதம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். அப்புறம் என்னது? ஆவிக்குரிய வரங்கள், அது ஒரு ஆசீர்வாதம். பல்வேறுபட்ட வரங்கள் உண்டு. அதை நமக்கு தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதை வச்சு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஆவிக்குரிய வல்லமைகள், அந்த வல்லமைகளையும் நமக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அதை கொண்டு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொன்று ஆவிக்குரிய கனிகள். கனிகள் அப்படின்னா 9 ஆவிக்குரிய கனிகள் 9 இருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 கனிகளும் ஆவிக்குரிய கனிகள் நம்மள்ட்ட இருந்தாலே இந்த உலகத்தை நாம் என்ன செய்யலாம்? வெல்லலாம், வெற்றி பெறலாம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு அது 9 கனிகளும் முக்கியமாக அவசியம். அதான் அவர் நம்ம இந்த உலக ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய சகல உன்னதங்களிலுள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிச்சிட்டாரு. நம்ம இனிமே அந்த ஆசீர்வாதத்துக்காக எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, தந்து விட்டதுக்காக நன்றி, எனக்கு இந்த கிருபையை தந்து விட்டதுக்காக நன்றி, இதை நான் பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி. இதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ விசுவாசம், அதெல்லாம் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னார்லாம். அப்போ நம்ம விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம அபியாசப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் நமக்கு